நீங்க திருவுருவ படங்களிலே பார்த்திருக்கலாம். சமயாச்சாரியர்கள் நால்வரும், ஞானசம்பந்தர் தொடக்கமாக நால்வரும் நின்று கொண்டிருப்பார்கள் இல்லையா? சந்தானாச்சாரியர்கள் நால்வரும் அமர்ந்த நிலையில இருப்பாங்க. ஏன்னு எப்போதாவது யோசிச்சதுண்டா? யாத்திரை பண்ணலையான்னு அவங்க அருணந்தி சிவாச்சாரியார் சகலாகம பண்டிதர்னு ஒரு மாட்டு வண்டி நிறைய ஆகம நூல்களோட பிரயாணம் பண்ணிட்டு இருப்பார். அவருடைய பழைய படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நடுவில் பெரிய அளவில் ஆச்சாரியருடைய திருவுருவம் இருக்கும். ஒரு மூலையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு படத்தை காமிப்பாங்க. அந்த திருவுருவத்திலே காமிச்சிருப்பாங்க. ஊர் ஊரா போய் அவர் வாதம் பண்ணுவார். ஆகமங்கள் அதுக்கு யாராவது கேட்டாங்கன்னா உடனே எடுத்து காமிக்கிறதுக்கு ஆகம நூல்கள் பூராத்தையும் வண்டியில் வச்சிருப்பார். உள்ளபடியே அதை தானே அந்த வண்டியை செலுத்திக்கிட்டே போய் எங்கே வாதம் பண்ணும் போதும் உடனே சோடி எடுத்து காண்பித்து வாட்டுவாராம். அது இருக்கே பிரமாணம் இருக்கேன்னு காட்டுவாராம். அதனால அவங்க ஒன்றும் அப்படி ஒன்றும் ஒரு இடத்துல எல்லாம் இருக்கலையே. உங்களை யாத்திரை பண்ணியிருக்காங்க. மறைஞான சம்பந்தர் தில்லைக்கு போயிருக்காரு. அங்கிருந்து தான் உமாபதி சிவாச்சாரியை தடுத்தாட்கொள்றார். எல்லாம் நடந்திருக்கு. அமர்ந்த நிலை என்பது சில்பசாஸ்திரங்கள்ல கூட ஆச்சாரியர்களுடைய திருவுருவங்கள்லாம் காட்டும் போது 63 அமர்ந்த நிலை தானே இருக்காங்க இல்லையா? நின்ற திருக்கோலத்தையே தான் இருக்காங்க. திருமூலர்லாம் எங்கேயும் யாத்திரை பண்ணலையே, அவரும் நின்ற நிலையில தான் இருக்காரு. அதுல எத்தனையோ பேர் அந்த ஊர்லயே தானே திருப்பணி பண்றாங்க. அவங்களாம் நின்ற நிலையில தான் இருக்காங்க. யார் உட்கார்ந்துருக்கவங்க? யாரு 63? அம்மையார் மட்டும். அம்மையே என்று அழைத்த சிறப்பு. மற்றொன்று, அவங்க விரும்பியது அரவாணி ஆடுங்கால் உன் அடிக்கீழ் இருந்து அங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அடிக்கீழ் இருக்கன்னு தானே கேட்டாங்க. அந்த அளவிலே வேண்டியதை அப்படியே பெருமான் நிறைவேற்றி கொடுத்தார். மற்றவர்கள்லாமும் அங்கேயே தளத்திலே இருந்தவங்க எல்லாம் உண்டு. சாஸ்திரங்கள், சிற்பசாஸ்திரங்கள் சொல்லுவது, ஒரு ஆச்சாரியர் அவரை அடுத்தடுத்தடுத்துன்னு தொடர்ந்து சிஷ்ய பரம்பரை வளர்ந்து வரும்படியாக ஏற்பட்டிருந்தால் அவர்கள் அமர்ந்த நிலையிலே இருப்பாங்க. எப்போதுமே தொடர்ந்து அவர்கள் மூலமாக இந்த சிஷ்ய பரம்பரை வந்திருக்கும். 63 அவரவர்கள் அளவிலே அப்படியே ஞானம் அடைந்தார். அப்படியே அவர்கள் சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தார். அதனால அவர்கள் மூலமாக ஒரு சிஷ்ய பரம்பரைன்னு கிடையாது. ஆனால் அவ்வாறு அல்லாது மெய்கண்ட தேவருக்கு நேரடி சீடராக அருணந்தி சிவாச்சாரியார், அவருக்கு நேரடி சீடராக மறைஞான சம்பந்தர், அவருடைய நேரடி சீடராக அவருக்கு அப்புறம் இப்ப இருக்கிற நம்ம சன்னிதானம் வரைக்கும் அந்த பரம்பரையிலே வந்தவர்கள். உமாபதி சிவாச்சாரியாருக்கு அநேக சீடர்கள். அங்கிருந்து தொடங்கியது தான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பல ஆதீனங்களுக்கு. அதில் வராதவர்கள் ஓரிரு பேர் உண்டு, அது தனியா. பெரும்பான்மையாக தர்மபுரமாதீனம் நேரடியே இந்த பரம்பரையிலே வரக்கூடிய. அதனால் இவர்களை சந்தானாச்சாரியர்கள், சந்தானம்னு சொன்னாலே பரம்பரை தானே, தொடர்ந்து வருவது. தாய் தந்தையர், பிள்ளை, அவர்களுக்கு பிள்ளை, அவர்களுக்கு பிள்ளைன்னு வரக்கூடிய பரம்பரை. பரன்பரைன்னு தானே சொல்றோம். பெருமானிடத்திலிருந்தே தொடங்குவது. பரன்னா எம்பெருமான் தானே, அவனிடத்திலிருந்தே தொடங்குவது. பறையாக எம்பிராட்டி, சுவாமி மம்மனுமாக தோற்றுவித்தது. வழி வழியாக இந்த சந்தானம். அதனால்தான் இதை சந்தானாச்சாரியர்கள் மரபுன்னு சொல்றோம். திருக்கைலாய பரம்பரை என்று சொல்லுவது தானே. பரம்பரைங்கிறது அங்கே தானே வருது, கைலாய பரம்பரை தானே. அந்தபடிக்கு இங்கேயும் சந்தானாச்சாரியர்கள், சந்தானங்கள் என்று இதை கூறுகிறோம். அதனால் இந்த நால்வரையும் அமர்ந்த நிலையிலே காண்கிறோம். அதிலே மெய்கண்ட சிவர், அவர் திருப்பெண்ணாகடத்திலே தோன்றியவர். 13ஆம் நூற்றாண்டில் அவதாரம் பண்ணினார். அவருடைய திருவவதாரமே ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தந்தையார் அச்சுத கடப்பாளர். அவருக்கும் அவருடைய மனைவியாருக்கும் பலகாலமாக பிள்ளை இல்லாமல் சைவ வேளாளர் குலத்திலே தோன்றியவர். பெண்ணாகடம் அவருடைய அவதாரத்தலம். பிள்ளை பேர் இல்லாமல் அவருடைய தாய் தந்தையர் அவர்களுடைய குலகுருவான அருணந்தி சிவாச்சாரியாரை அணுகி அவர் திருவடிகளிலே விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்டபோது திருமுறை சுவடிகளிலே அவர் நூல் சாத்தி பார்த்து அதிலே திருவெண்காட்டு பதிகம் வர பார்த்து பேயடையா கொஞ்சம் அந்த பதிக பாடலை படியே சொல்லியிருக்கபடியே, வெண்காட்டு முக்குள நீரிலே குளித்தெழுந்து பெருமானி வெண்காட்டு ஈஸ்வரை வணங்கினால் பிள்ளை பேர் வாய்க்கப்பெறும்னு சம்பந்தர் பாடியிருக்கார். அந்த பதிகம் வந்ததினாலே அருணந்தி சிவாச்சாரியார் ஆசீர்வாதம் பண்ணி அவர்களை திருவெண்காட்டுக்கு போய் அங்கே ஒரு மண்டல காலம் தங்கி இருந்து 3 குளங்களிலும் தினமும் குளித்து சுவாமியையும் அம்மனையும் வழிபட்டு வர பிள்ளை பேர் வாய்க்கும். அதே நடந்தது. அப்படி பிறந்தபடியால் அந்த பிள்ளைக்கு திருநாமம் என்ன சாதித்தாங்க? ஸ்வேதவன பெருமாள்னு திருநாமம் சாத்தினாங்க. திருவெண்காடு வடமொழியிலே ஸ்வேதவனம், ஸ்வேதவன பெருமாள்னு அவருக்கு திருநாமம் சாத்தினாங்க. அந்த குழந்தை தன்னுடைய மாமன் வீடு திருவெண்ணை நல்லூரிலே அங்கே வீதியிலே விளையாடி கொண்டிருந்த காலத்தில் அகச்சந்தான பரம்பரைன்னு சொல்லக்கூடிய நால்வர், நந்தியம்பெருமானிடத்திலிருந்து நேரடியாக உபதேசம் பெற்ற கைலாய பரம்பரை. நந்தியம்பெருமான் சுவாமிகிட்டேருந்து அவருக்கு உபதேசம், அவர்கிட்டேருந்து சனகாதி முனிவர்கள், அவரிடத்தே இருந்து சத்தியஞான தரிசனிகள், அவரிடத்தே இருந்து பரஞ்சோதியார், 4 பேர். இந்த பரஞ்சோதியார்
ஆகாச மார்க்கமாக வரும்போது திருவெண்ணெய்நல்லூரிலே வீதியிலே விளையாடி கொண்டிருந்த இந்த 2 வயது குழந்தையை பார்த்து அந்த குழந்தையினுடைய தவப்பொலிவினால் ஈர்க்கப்பட்டு மேலிருந்து அப்படியே இறங்கி வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணினார். அவருக்கு அருள் தர இல்லையா, அவருக்கு அருள் தந்து முழுக்க இந்த சிவாகம ஞானத்தை அவருக்கு மாற்றி செய்து பரிபூர்ணமாக பார்த்து ஸ்பரிசித்து அப்படியே தீட்சை மாணிக்கவாசகருக்கு செய்த மாதிரி ஞானசம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்தது போல இங்கே தீட்சை செய்வித்து அவருக்கு அனுகிரகம் பண்றார் இல்லையா. அதன் மூலமாகத்தான் அனுகிரகத்தை பெறப்பெற்றது. அங்கிருந்து அவர் உபதேசங்கள் பண்ண தொடங்குறார். அந்த உபதேசத்திற்கு அதால் ஈர்க்கப்பட்டு பலரும் சென்று சேர்கிறார். அவரை தரிசித்து உபதேசம் பெறுபவர்களுடைய அளவு வளர்ந்து கொண்டே போகிறது இல்லையா. அது கூடிக்கொண்டே போக அவருடைய பிறப்பிற்கு அவருடைய அவதாரத்திற்கு அருளியவர் யாரு? அருணந்தி சிவாச்சாரியார், உங்க குலகுரு. அவருக்கு அப்பவே 60 வயதுக்கு மேலே. இந்த அற்புதங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைக்கு 2 வயது. 2 வயதுல ஒரு குழந்தை இதையெல்லாம் செய்யுமா? அது எப்படி நமக்கு வந்த கூட்டம் அங்கே போச்சுன்னு தோணினபடிக்கு நேரடியாக இவரை பார்க்க வரார். இவர் ஒரு பெரிய சதசிலே அமர்ந்து 2 வயது குழந்தை உபதேசம் செய்து கொண்டிருக்கிறது. சூழ பெரிய கூட்டமாக அமர்ந்து அடியார்கள் இந்த குழந்தை செய்கிற உபதேசத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். நேரே உள்ளே வந்த அருணந்தி சிவாச்சாரியார், என்ன ஒரு சிறு குழந்தை தானே, இதுக்கு என்ன தெரிந்து விட போகுதுன்னு சொல்லி அவரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறார்? ஆணவத்தின் இலக்கணம் என்னன்னு கேட்கிறார். ஆணவமலத்தின் இலக்கணம் என்னன்னு கேட்கும் போது பிஞ்சு விரல்களை நீட்டி அவரையே காட்டி கொடுத்தார். தோ இதுதான். அத்தனையும் வாசித்து தெளிந்தும் இன்னும் நான் என்ற ஒன்று நிற்குதே. அப்போது ஞானம் பெறப்பட்டு இந்த சிறு குழந்தையின் திருவடிகளிலே விழுந்து வணங்கினார் அருணந்தி சிவாச்சாரியார். இவர் வேளாளர், அவர் அந்தனர், சிவபிராமணர். இவருக்கு 3 வயது, அவருக்கு 60 வயதுக்கு மேலே. அப்படியே இந்த காட்சி எங்க பார்க்கிறோம்? சீர்காழி திருத்தல எல்லையிலே ஞானசம்பந்த பெருமானை அப்பரடிகள் வணங்கவும் அப்பரடிகளை இவர் வணங்கவும் மாறி மாறி இருந்தது இல்லையா. குலமோ பெற்ற கல்வியோ வயதோ செல்வமோ எதுவுமே அங்கே வராத நிலைக்கு இறைவனுடைய திருவருளால் உயர்ந்தவர். அந்த படிக்கு இவர் சிறப்பு செய்து அவரை சீடராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உபதேசங்கள் எல்லாம் செய்து வைத்தார். அருணந்தி சிவாச்சாரியாரிடத்தே இருந்து மறைஞான சம்பந்தருடைய உபதேசம். மறைஞான சம்பந்தர் தில்லையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய காலத்திலே உமாபதி சிவாச்சாரியார் நடராஜர் கோயில் பூஜையெல்லாம் முடிச்சுக்கிட்டு, அவர் தில்லைவாழ் அந்தனர் மரபிலே வந்தவர், இந்த பூஜையெல்லாம் முடிச்சுக்கிட்டு பல்லக்கிலே ஏறி போறார். அந்த காலத்தை வழக்கம் அதுதான். முறை பார்த்த தீட்சிதர்கள் நேரடியே சிவபெருமானுடைய வடிவம் அவர்கள் புறப்பட்டு எழுந்தருள்றாங்க. அப்போது இவர் அவருக்கு செய்து வைத்த உபதேசம் என்ன? பட்டமரத்தில் ஏறி பகல் கூறுது போகுதுன்னு இல்லையா. ஏன்னா பகல் வேளையிலே அவர்களுக்கு தீப்பந்தம் ஏந்தும் மரபு உண்டு. ஆச்சாரியர்கள் எழுந்தருளும் போது பகல் வேளையே ஆனாலும் அவர்களுக்கு இந்த காப்பந்தம் செய்யணும். சன்னிதானங்கள் கூட தரிசனத்துக்கெல்லாம் போகும்போது சில கோயில்களில் ஏற்பட்டிருக்கு. இது மாதிரியாக செய்யக்கூடிய சிறப்புகள்லாம் உண்டு. முன்னாடி தீவெட்டி பிடிச்சிக்கிட்டு போவாங்க. அதெல்லாம் இறைவனுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் இவர்களுக்கும் உண்டுங்கிறதுக்காக இவர் என்ன பண்றார்? பட்ட பகல்லே இவ்வளவு பெரிய நகரத்திலே ஒரு பல்லக்கிலே ஏறி செல்வதோன்னு இவர் காட்டி கொடுக்க, அந்த நிலையிலே ஞானம் பெறப்பட்டு இவருடைய திருவடியை கதியாக பற்றி அவர் உய்ந்தார் உமாபதி சிவாச்சாரியார். அதனால் அவர் அந்த தில்லைவாழ் அந்தனர் மரபிலிருந்து நீக்கப்பட்டார். அதன் பிறகு இறைவன் சில திருவிளையாடல்கள் எல்லாம் நிகழ்த்தி அவரை சேர்த்துக்கொண்டார் இல்லையா. இந்த சிறப்புகள்லாம் நடந்தது. கொடிக்கவி எல்லாம் பாடின சிறப்பெல்லாம் நடந்தது. இப்படியாக இந்த நால்வருடைய வரலாறு ரொம்ப சுருங்க சொல்லியிருக்கேன். ஏன்னா மேலே இந்த ஞான நூல்களை பற்றி பார்க்கணும். இந்த வரலாறு நீங்க வாசித்தும் தெளியலாம், பல பேர் கேட்டிருப்பீங்க இதுக்கு முன்னாடியேங்கிறதுனால கொஞ்சம் சுருங்க சொல்லிட்டு, இந்த 4 பெருமக்கள் பாடிய பாடல்கள் தான் ஒரு 12 நூல்களாக இந்த சாத்திர நூல்களின் தொகுப்பிலே இருக்கு. 12 நூல்கள். இது போக மெய்கண்டாருக்கும் முன்பாகவே காலத்தில் மூத்ததாக ஒரு 2 நூல்களை தொகுத்திருக்கிறார். திரு உந்தியார், திரு களிற்றுப்படியார்னு 2 நூல்கள். இந்த 12 இந்த ஒரு 2 சேர்த்தா நூல்கள் வருகிறது. 14 சாத்திர நூல்கள். இதிலே 8 நூல்கள் உமாபதி சிவாச்சாரியாரே பாடியது. அட்டகம்னு அதை சொல்லுவோம். உமாபதி சிவாச்சாரியார் அட்டகம்னு சொல்லுவோம். நம்ம மரபிலே 8 நூல்களாக பாடிய தொகுப்புகள் உண்டு. குருஞான சம்பந்தருடைய அட்டகம் ஒன்று உண்டு. அந்த மாதிரி 8 நூல்களாக பாடியது எல்லாம் தமிழ். 14 சாத்திர நூல்களும் தமிழ்ல தான். இப்படியாக ஒரு 14 சாத்திர நூல்கள். திரு உந்தியார், திரு களிற்றுப்படியார். முதல்ல இது 2 காலத்தால் முந்தியது. அதற்கு அடுத்தது மெய்கண்டார் பாடியருடைய
சிவஞான போதம். வேற ஏதோ பாடியிருக்கார் அவரு ஒரு நூல். அருணந்தி சிவாச்சாரியார் இந்த சிவஞான போதத்திற்கு விளக்கமாக இன்னும் நீண்ட நெடியதாக ஒரு உரை சிவஞான சித்தியார். அதுக்கப்புறம் இருபாயிரு பக்து மறைஞான சம்பந்தர் பாடல. மேலே உமாபதி சிவாச்சாரியார் 8 நூல்கள். இப்படியாக தனித்தனியே இவர்கள் பாடியதனுடைய தொகுப்புகளைத்தான் நாம் 14 சாத்திர நூல்கள்னு சொல்றோம். அதை பற்றிய ஒரு எளிய அறிமுகத்தை பார்க்கலாம். தன் நால்வரை பற்றிய ஒரு வணக்க துதி உண்டு. ஈரிரண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார் கருள் புரிந்த அருள்நந்தி நத்தாள் போத்தி, நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்தர் நிழத்தால் போற்றி, சீராண்ட தில்லைநகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி. எப்படி நமக்கு நால்வர் பெருமக்களுக்கு துதி உண்டு, அதே போல இந்த நால்வருக்குமான துதி இது. சித்தாந்தங்களை பற்றி தெளிவுபடுத்துவதனாலே இதை சித்தாந்த நூல்கள்னு சொல்றோம். அந்த வரையறை செய்யக்கூடிய நூல்கள், கொள்கைகளை பேசக்கூடிய நூல்களை சாத்திரங்கள்னு தான் சொல்றோம். எது விதிகளை பேசியிருக்கோ அதுக்கு சாத்திரம் தானே. இதெல்லாம் எங்க இந்த சாத்திரம் எல்லாம் யார் சொன்னதுன்னு தானே கேட்கும். எது விதிகளோ அதெல்லாம் துவக்கப்படுற நூல்களுக்கு சாத்திரங்கள்னு எடுத்து அந்த அளவிலே சாத்திர நூல்கள் இந்த 14. இந்த 14ஐயும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு பழம்பாடல் ஒன்று உண்டு. இந்த 14ஐயும் வரிசையாக சொல்லக்கூடிய ஒரு பழம்பாடல். அந்த பாடல் முடிஞ்சா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாகவே அது ரொம்ப உதவியா இருக்கும் நமக்கு. 4 வரியில இந்த 14ஐயும் வரிசைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. எதுக்கு சொல்றேன்னா வரிசை கிரமம் மாறாம சொல்லணும். உந்தி களிறு, உயர் போதம், சித்தியார், பிந்திருபா, உண்மை, பிரகாசம், வந்த அருள், பண்பு, வினா, போற்றி, கொடி, பாசமிலா நெஞ்சு விடு, உண்மை நெறி, சங்கற்பம் உற்று. இந்த 14ஐயும் சொல்லக்கூடிய பாடல். இது அப்படியே ஒரு 10 வாட்டி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா மனப்பாடம் ஆயிடும். சின்ன சின்னதா பேரை வச்சு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். உந்தி களிறுன்னு முதல்ல சொல்றாங்க. இந்த உந்தி களிறுங்கிறது என்னென்னங்கிறத பார்த்தோம். திரு உந்தியார், திரு களிற்றுப்படியார்னு சொல்லப்படுகிறது. உந்தின்னு சொல்லப்படுவது மாணிக்கவாசகர் முதல்லயே பாடிடுறார். அவரே பாடுறார் இல்லையா, திரு உந்தியார் இல்லையா. உந்தி பரன்னு சொல்லியிருப்பார். அந்த உந்தி அப்படின்னு சொல்லுவது தீயை குறிப்பதாக எடுத்துக்கிட்டு வெற்றி தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லி பாடுவது. அதனால்தான் உந்தியார்ல பாத்தீங்கன்னா மாணிக்கவாசகர் இறைவன் செய்த அற்புதங்களை எல்லாம் சொல்லுவார். பெரிய பெரிய அற்புத லீலைகளை எல்லாம் கொண்டாடி சொல்லி உந்தி பர திரிபுர சம்ஹாரம் பண்ணினது, தட்ச யாகத்தை அழித்தது, இதையெல்லாம் வெற்றியாக பாடி உந்தி பரம்பர். அது உந்தியார்னு சொல்லப்படுவது, திரு உந்தியார். அதே போலே திரு களிற்றுப்படியார் அப்படின்னு இன்னொரு நூல். இன்னொன்னு, இந்த உந்தி அப்படின்னு சொல்லுவதே ஒரு இலக்கண மரபு, இலக்கிய மரபு அது. அதிலே இந்த பெண்கள் ஆடக்கூடிய ஒரு விளையாட்டு மாதிரி சொல்லுவாங்க. அது அல்ல, அவர்கள் மாறி மாறி பாடிக்கொள்வதுன்னும் ஒரு பொருள் உண்டு. அப்படியாகிற அந்த உந்தியாரிலே 45 பாடல்கள் மொத்தம். ஒரு பழைய உரையெல்லாமும் சொல்லப்பட்டிருக்கு. இதை செய்தவர் யார் அப்படிங்கிறத பத்தி சொல்லும்போது, திருவுயலூர் உய்யவந்த தேவநாயனார் அப்படிங்கிறது அவருடைய பெயர். அதை சொல்லித்தான் சொல்லுவாங்க, இவர் தான் அதை பாடினார். இது இறைவனே எழுந்தருளி சொன்னதுன்னு எடுத்துக்கிறது. முதல் 2 நூலையுமே இறைவனே எழுந்தருளி இந்த நாமத்தால் தோன்றி செய்தார். திருக்கடவுர் உய்யவந்த தேவர்னு இன்னொருத்தர், அவர் தான் திருக்களிற்றுப்படியார் பாடுவது. 2 பேருக்கும் பாடினவர்களோட பேர் ஒண்ணுதான், உய்யவந்த தேவர் தான். இறைவன் தானே உய்யவந்தவர் நம்ம, அதனால உய்யவந்த தேவர்னு தான் பேரு. ஒருவர் திருவியலூர், இன்னொருத்தர் திருக்கடவுர். இந்த 2 பேரையும் அந்த அளவிலே பெயராக கொள்ளுகிறோம். இது முழுக்க திரு உந்தியார் பூரா மாணாக்கர்களுக்கு செய்யப்படும் உபதேசமாக சொல்லுவது. அதே போல் திருக்களிற்றுப்படியார் 100 பாடல்கள் கொண்டது. இது உந்தியாருக்கு விளக்கம் போலே இருக்கு. உந்தியார்ல சுருங்க சொன்னதை எல்லாத்தையும் இதிலே விளக்க சொல்லிக் கொண்டே செல்வார்கள். இந்த நூலை எழுதி முடித்து இதை அங்கீகரிக்க வேண்டும்னு சொல்லி தில்லையிலே நடராஜ பெருமான் சன்னதியிலே அந்த பஞ்சாட்சர படி இருக்கே அதன் மேலே வைத்ததாகவும், அந்த படிக்கு கைப்பிடியாக 2 யானையினுடைய வடிவம் இருக்கும். அந்த யானையிலே ஒன்று உயிர் பெற்று எழுந்து துதிக்கையை கொண்டு அந்த நூலை சுற்றி தூக்கி கொண்டாடி களிற்றுப்படின்னு அதுக்குத்தான் பேர். நடராஜர் முன்னாடி இருக்கக்கூடிய களிற்றுப்படி, களிறுன்னா யானை, யானையே கைப்பிடி போலே வைத்திருப்பார். இந்த யானை அதை கொண்டாடி அங்கீகரித்தபடியால் களிற்றுப்படியார் என்று பொருள் வந்ததாக கொள்ளுவாங்க. இப்படியாக இந்த 2 நூலும்.
இது ரெண்டுமாக திருக்களிற்றுப்படியா, உந்தியார் திருக்களிற்றுப்படியா, இது ரெண்டும் முதல்ல. அடுத்தது சிவஞான போதம். இதுதான் நமக்கு சைவாகமங்களினுடைய சாரமாக விளங்கக்கூடியது. இந்த நூலினுடைய அளவு என்னன்னு பார்த்தா இந்த ஒரு பக்கத்துல எழுதி முடிச்சிடலாம். பாடல்கள் அவ்வளவுதான், 12 சூத்திரங்கள். 12 சூத்திரங்கள் தான் பாடல். ஆனால் அதற்கு சுவாமிகளே வார்த்திகம் ஒண்ணு பண்றார். யாரு? மெய்கண்ட தேவரே பண்றார். மூலம் 12 சூத்திரம் தான். அதற்கு அவரே ஒரு உரை செய்யறார். அதற்கு வார்த்திகம்னு பேரு. இது ஏன் இவ்வளவு விளக்கி கொண்டே போகுது, ஏன் அதிகமாகுது? 12 சூத்திரத்தை சொன்னது அப்படியே முடிச்சுட்டு போயிடலாம். என்ன மேல அடுத்து வாசிப்பீங்க நீங்க, 2ஆம் 3ஆம் ஆண்டில் உண்டுன்னு நினைக்கிறேன். வாசிக்கும் போது உங்களுக்கு தெளிவு வரும். சிவஞான போதம் அடிப்படையான சமய நூல் என்பதனாலே இந்த சமய கருத்துக்களை மற்றவர்கள் சொல்வதிலே என்ன பிழை இருக்குங்கிறதையும் எடுத்து சொல்லணும். இப்போ சிவபெருமான் பரம்பொருள் அப்படின்னு நான் சொல்லிடுறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் அளவிலே. எல்லாரும் ஏற்கனவே இல்லை. இப்ப வேற யாராவது ஒருத்தர் வந்துட்டு இல்ல இல்ல இதுதான் பரம்பொருள் அப்படின்னு அவங்க சமயத்திலேருந்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோமே, வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்களே சொல்லட்டும், சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. அது இல்லைன்னு எதை வச்சு நான் வாதாட முடியும்? பிரமாணங்கள்லாம் மேற்கோள் காண்பிக்கணும் இல்லையா? இந்த வாதம் இருக்கே, இது 5 படிகளாக நடக்கும். ஒரு கூற்றை முதல்ல முன்மொழியணும். ஒரு கூற்றை முன்மொழியணும். சிவபெருமான் தான் பரம்பொருள், இதுதான் கூற்று. முதல்ல உடனே என்ன கேள்வி வரும்? எப்படி சொல்ற? விளக்கம் சொல்லணும். அதுக்கு வார்த்தை வார்த்தையாக எழுத்தெழுத்தாக எடுத்ததற்கு விளக்கம் சொல்லணும். விளக்கம் மட்டும் சொன்னா போருமா? உதாரணத்தை சொல்லணும். எங்கெங்க இதெல்லாம் சொல்லியிருக்கு, யார் யார் இதையெல்லாம் சொல்லியிருக்கா, இதையெல்லாம் சொல்லணும். இது 3வது. முதல்ல கூற்று, அடுத்தது விரித்து சொல்லணும், 3வது உதாரணம் சொல்லணும், 4வதா இன்னொன்று பண்ணணும். ஆன்டி தீசிஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கூற்றை நம்ம சொல்லிட்டோம்னா மறுப்பு ஏன் தவறுன்னு விளக்கணும். எந்த எப்படி சரின்னு சொல்றது ஒரு பட்சம், இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான் இல்லையா, அது தவறுங்கிறதையும் நிரூபிக்கிற விதம் இருக்கே. அப்பதானே இது. இல்லைன்னா நீ சொன்னது உனக்கு, நான் சொன்னது எனக்குன்னு பிரிஞ்சு போயிடலாம். அப்படி விட முடியாது. உங்கள் கூற்று ஏன் தவறு அதையும் விவரிக்கணும். அதற்கான உதாரணங்கள், அதற்கு மேற்கோள்கள்லாம் காட்டி சொல்லி, 5வதாக அதனால் சிவபெருமான் பரம்பொருள். இந்த கணிதத்துல கோட்பாடுகள் எல்லாம் விளக்கறதை பத்தி படிச்சிருப்போம். 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது எல்லாம் பரீட்சையில் வரும். அதுல கடைசியில போய் LHS = RHS அப்படின்னு எழுதி கடைசியா ஒரு வரி எழுதணும். அதுக்கு ஒரு மதிப்பெண் வச்சிருப்பாங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டு எழுதலைன்னா ஒரு மதிப்பெண் குறைச்சிருவான். அதுக்காக அதை எழுதியே ஆகணும். ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு கடைசியில எழுதினாத்தான் அந்த கோட்பாட்டிற்கான முடிவு. அப்ப என்ன பண்ணணும்? மேல சொன்ன அதே வரியை திருப்பி எழுதி முடிக்கும். அப்போ இந்த 5 பகுதிகளாகத்தான் எந்த ஒரு சித்தாந்தத்தையும் நாம் ஸ்தாபிக்க முடியும். நான் கொண்ட கோட்பாடு என்ன, அதற்கு விரிவுரை, அதற்கு உதாரணங்கள், அது அல்லாது எதிர்த்தரப்பு ஏன் பிழை, எதிரில் சொன்னது ஏன் தப்பு, அதையும் விளக்கி ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு உறுதி பண்ணணும். இப்படியாக அந்த சூத்திரங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டு ஒரு சூத்திரத்திலே அந்த வரி, ஒரு வரியிலே அதை ஒரு 3-4 பாகங்களாக பிரிப்பார். பிரித்து ஒவ்வொரு பாகமாக எடுத்துக்கொண்டு இந்த 5ஐயும் வைத்து நிரூபித்துக் கொண்டே போய் அந்த பாகத்தை சொல்லி, அதற்கு விரிவுரை சொல்லி, உதாரணம் சொல்லி, எதிர்த்தரப்பை ஏன் தப்புன்னு சொல்லி மறுபடியும் இப்படியாக செய்து கொண்டே போகணும். அதனால்தான் நல்ல வேளையா சுவாமிகளே நமக்கு அதுக்கு ஒரு வார்த்திகம் பண்ணி கொடுத்துட்டார். இல்லைன்னா எழக்கூடிய குழப்பங்களுக்கு நம்மாலே அது சொல்லி மாளாது. நல்ல வேளையா சுவாமிகள் அந்த 12 சூத்திரங்களுக்கும் வார்த்திகம் ஒன்றை சமைத்து கொடுத்தார். இப்படியாக செய்து இந்த 12 சூத்திரங்கள், இது ஒரு நீண்ட நெடிய விளக்கம். இது சிவஞான போதத்தினுடைய. அதனால்தான் 12 சூத்திரங்களாலே மெய்கண்ட சாத்திர நூல்களை சொல்லும் போதே 14 சாத்திரங்களையும் மெய்கண்ட சாத்திரங்கள்னு சொல்லிடும். சுவாமிகள் ஒரு நூல் பண்ணினார்னாலும் மீதி வந்தவை எல்லாம் அதை தொடர்ந்து தானே வந்தது, முழுக்க அதை தொடர்ந்து வந்தது. இப்படியாக மெய்கண்டார் என்ற அளவிலே நமக்கு மொத்தமா ஆசிரியர்கள் திருவுந்தியார், திருக்கழிற்றுப்படியார், அதுக்கு 2 பேர். அதுக்கு மேலே மெய்கண்டார் பாடியருடைய சிவஞான போதம், சிவஞான சித்தியார் 20 இது அருண சிவாச்சாரியார் பாடியது. மனவாசகம் கடந்தார். ஒன்று விட்டுட்டேனே, உண்மை விளக்கம்னு ஒரு சாத்திரம், அது மனவாசகம் கடந்தார். அவரும் நேரடியாக மெய்கண்டாருடைய மாணாக்கர்.
ரொம்ப அருமையான நூல். நமக்கு பெரும்பாலும் ஆரம்பம் அதில் என்ன பண்ணுவாங்க, உண்மை விளக்கம் இருக்குல்ல, முடிஞ்சிருச்சா உண்மை விளக்கம். அதுதான் சைவ மரபினுடைய அடித்தளமே. கேள்வி பதிலாகத்தான் போகும். ஆசிரியரிடத்தை மாணவன் கேள்வியாக கேட்க கேட்க விடை சொல்வார். அதனால தான் தர்மயாதீனத்தில் கூட ரொம்ப எளிமைப்படுத்தி சித்தாந்த சாத்திரங்களை கொண்டு போகணும் மக்கள்கிட்ட நினைத்த போது சைவ சித்தாந்த வினாவிடைன்னு ஒரு தொகுப்பு போட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அது ஞான சம்பந்தத்தில் இதழில் வந்துகிட்டு இருந்தது. அதை முழுக்க தொகுத்து போட்டிருக்காங்க. நல்ல ஒரு ஒரு எளிமையான அறிமுக உரைக்கு அதை நான் பரிந்துரை பண்ணுவேன். இது இல்ல சைவ சித்தாந்த வினாவிடைன்னு ஒரு தொகுப்பு. அது உங்களுக்கு பரீட்சைக்கு கொடுத்துருப்பாங்க. அது கொஸ்டின் பேங்க் அது இல்லை, நீங்க தனியா வச்சிருப்பீங்களா இருக்கும். வாங்காதவங்க வாங்கலாம். சைவ சித்தாந்த வினாவிடைன்னு ரொம்ப அருமையான நூல். முழுக்க மடத்திலே கிடைக்கும். மடத்திலே கிடைக்கும். இங்க இருக்கான்னு கேட்டு பாருங்க. இல்லைன்னா அங்க தலைமை மடத்துல இருந்து வர வைக்கலாம். அது ஒவ்வொரு முடிவிலும் மீள்பார்வைன்னு சொல்லி வரும். இது வந்து கொஸ்டின் ஆன்சராகவே வரும். கேள்வி பதில் கேள்வி பதில் கேள்வி பதில், அவ்வளவுதான். அதுவும் பதில் வளவளவளன்னு போகாது. சின்ன சின்னதா போவான். ஆறுமுக நாவலர் இதை பண்ணினார். முதல்ல அவங்க பண்ணினார். சைவ சித்தாந்த வினாவிடைன்னு இருக்கும், பாலபாடம் அப்படின்னு இருக்கும். அது இன்னும் சுருக்கமா பதில்கள் இருக்கும். கடவுள் என்ற சொல்லுக்கு என்ன பொருள், இப்படி ஆரம்பிப்பாங்க. இப்படி ஆரம்பித்து இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாத்தையும் தொகுத்திருப்பாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு பரிசா கொடுக்கலாம். அது ஆன்லைன்ல கிடைக்குது, பிடிஎஃபா கிடைக்குது. பாலபாடம்னே இருக்கும், சைவ சித்தாந்த பாலபாடம். அதுல 4 வருவர்கள் எல்லாமே வந்துடும், முழுக்க வந்துடும். அது அவர் அங்கே இப்போ யாழ்ப்பாணத்திலே அது அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இப்போ நிறைய மதமாற்றங்கள் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தபோது எளிமையாக மாணவர்களுக்கு அதை கொண்டு போகணுங்கிறதுக்காக அதை பண்ணினாங்க. அந்த அளவில் இது பெறப்பட்டது. அதனால இங்கேயும் உண்மை விளக்கம் அது ஒரு நூல். இது வினாவிடையாகவே போகும். கேள்விகளுக்கெல்லாம் பதிலாகவே அவர் சொல்லிக்கொண்டே போவார். நேரடி சீடர் தானே அவருடைய பல சீடர்கள்ல ஒருத்தர். அவருக்கு அடுத்து சந்தானம் தொடரல. அதானே சொல்றேன், சந்தானம்னா வழி வழியாக தொடர்ந்து வரணும். அருணந்தி சிவாச்சாரியார் சீடர் தான், ஆனா அவரிடத்தே மறைஞான சம்பந்தர் வந்திருக்காரு. வழி வழியாக அது தொடர்ந்து வரணும். உபதேச பரம்பரையில் வராரு இல்லையா, அவர் பண்ணின உபதேசம் தானே இவருக்கு 8 நூல்களாக மலருது. அதனால் சிவஞான போதம், இதை சிவஞானம் அப்படின்னு சொல்லுவது திருவடி ஞானம்னு எடுத்து, பெருமானுடைய திருவடியிலிருந்து உத்பவிக்கக்கூடியது. திருவடி ஞானம்னு சொல்லிட்டா அறியாமை நீக்கப்பட்டது. அதனால தானே நடராஜ பெருமானும் தட்சிணாமூர்த்தி வடிவத்திலேயும் காலடியில் ஒருத்தர் கிடக்கிறாங்க இல்லையா, அறியாமை நீக்கப்பட்டது. திருவடி சம்பந்தத்தால் நாம திருவுருவத்தில் திருவடியை தானே கொண்டாடும். அதுதான் முக்கியமானதுங்கிற அளவில். அந்தபடிக்கு திருவடி ஞானம், அந்த சிவஞானம் தான் நமக்கு பரஞானமாக, பரிபூர்ண ஞானமாக, பதிஞானமாகவெல்லாம் இருக்கு. அப்போ முழுக்க பதிஞானம் பேச வந்ததாக இருக்கக்கூடிய அந்த நூல் ஆணவம், கண்மம், மாயை முதலிய 3 மலங்களின் தன்மையும் எடுத்து சொல்லி அதை நீக்க செய்யக்கூடிய நூல். அதனால்தான் அதை ரொம்ப ஆராய்ந்து நுணுகி அணுகுவாங்க. அதுல இருந்து தொடங்குறதே கிடையாது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திருவுந்தியார், திருக்கடிற்படியார், உண்மை விளக்கம், உமாவதி சிவாச்சாரியாருடைய நூல்கள் எல்லாம் வாசித்து முடித்து உண்மை விளக்கம், சிவபிரகாசம், சிவபிரகாசம் மெயினா ரொம்ப முக்கியமாக சிவபிரகாசம் வாசித்து, அதற்கு பிறகு சிவஞான சித்தியார் வாசித்து, இதன் மூலமாகவெல்லாம் ஒரு 7-8 வருஷம் இது எல்லாத்தையும் முறைப்படி வாசித்து இதிலே தேர்ந்த ஞானத்தை கொண்டு சிவஞான போதத்தில் அப்புறம் கை வச்சா அது ஒரு 7-8 வருஷத்துக்கு போகும். இப்படித்தான் இதெல்லாம் வாசிக்கப்பட்டது. இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக குறைந்தபட்சம் சமய தீட்சை. அடியேனை பொறுத்த வரையிலே சிவஞான போதம் எல்லாம் நிர்வாண தீட்சையான ஆயுத்தான் வாசிக்கும். தனிப்பட்ட கருத்து இது. நிறைய பேர் இதில் எதிர்படலாம். பக்குவத்திற்காக தொடர்ந்து சிவபூஜையின் மூலமாக பெறக்கூடிய பக்குவம், இதெல்லாம் தான் சாத்திரங்களை. அதனால்தான் இது அறிமுகம்ங்கிற அளவில் முடிச்சுக்கிறேன், உள்ளுக்குள்ள போகிறது இல்லை. அந்தபடிக்கு சிவஞான போதம் இது 12 சூத்திரங்களாலும் அதற்கு ஒவ்வொன்றுக்கும் சுவாமிகளே செய்த வார்த்தீகத்தாலும் வந்தது. ஞான சக்தியை இது தெளிவுபடுத்தக்கூடியது, இறைவனுடைய தெளிவாக பதிஞானத்தை ஏற்படுத்தக்கூடியதாக. சிவஞான போதம்ங்கிற அந்த சொற்றொடரிலேயே சிவஞானம் என்பது அபரஞானத்தையும், போதம் என்பது அதை தெளிவிப்பதாக. அப்ப பரஞானத்தை வழங்குவதுன்னு அர்த்தம். அறியாமை நீக்குதல்னு சொன்னா அறிவை வழங்குவது தானே. தெளிவிப்பது, போதம்னா தெளிவிப்பது. போதனைன்னு சொல்றோம் இல்லையா, யாருக்கா உபதேசம் பண்ணா போதனைன்னு தானே சொல்றோம், போதித்தாருங்கிறோம் இல்லையா. ஏன் உபதேசம் பண்ணுவது, தெளிவிப்பது, இருந்த குழப்பங்கள் தீர்கிறது இல்லையா, அதுதான் போதனம்.
அதுதான் இங்கே சிவஞான போதமாக பரஞானத்தை நமக்கு தெளிவுபடுத்தி கொடுத்து மேலான ஞானத்தை பெற்றுத்தரக்கூடியது. அது ஆகமங்களின் மூலமாக மட்டுமே பெறக்கூடியது தான் மேலான பரஞானம். அந்த பரஞானத்தை ஆகமங்களிலே சொல்லியுள்ளபடியே அப்படியே நமக்கு வாரி கொடுத்தார் சிவஞான போதத்தின் மூலமாக மெய்கண்ட தேவர் என்ற அளவிலே கொள்ளுகிறோம். இது சைவாகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கும் ஞானபாத செய்திகள் சிவஞான போதத்திலே வரும். சைவாகமங்கள்ல 4 பாதங்கள்னு பார்த்தோம் இல்லையா? என்னென்னு? சரியை, கிரியை, யோகம், ஞானம். அதுல ஞானபாதம் தான் நமக்கு சாத்திரம், அதுதான் சாத்திரம். அதனால்தான் முதல்ல சரியை கிரியை எல்லாம் வச்சுடுறாங்க. தொடர்ந்து சிவாலய தரிசனம், சிவாலய தொண்டு, கோயில் பெருக்குவது, சுத்தம் செய்வது, விளக்கேற்றுவது, கோலமிடுவது, பூத்தொடுத்து கொடுப்பது, திருவிழாக்கள் தரிசனம் செய்வது, திருநீர் விதிப்படி தரித்துக் கொள்வது, திருநீர் சேகரிப்பது, அபிஷேகங்களுக்கு சுவாமிக்கு ஏதாவது உதவி செய்வது, இதெல்லாம் செய்து கொண்டே வந்தால்தான் ஒரு நிலையிலே சிவபூஜையிலே ஆர்வம் ஏற்படும். அதனால்தான் எடுத்த எடுப்பில் அதுக்கு குதிச்சிடாதீங்கன்னு சொல்றேன். அந்த சிவபூஜை அது தொடரணும். அது தொடர்ந்து கொண்டே போய் அது முடிந்த நிலையில் அந்த சிவபூஜையை மனதளவிலே செய்ய தொடங்கி அப்போது ஞானத்தை குறித்த ஒரு வேட்கை ஏற்படும். இது தெளிவென்ன தெளிவென்ன தெளிவென்னு ஒரு வேட்கை ஏற்பட்டு அதன் மூலமாக சாத்திரங்களை வாசிக்கணுங்கிற தெளிவு ஏற்பட்டு இதெல்லாம் வரும்போது தான் நான் சொன்னேன் 10-15 வருஷங்களுக்கு சாஸ்திர நூல்கள் வாசிப்பது, விதிப்படி வாசிப்பது. அதனால்தான் இதுக்கு முன்னாடி புராணங்கள் எல்லாம் வாசித்து அப்பதான் நமக்கு முதல்ல மெய்யியல் கோட்பாடு, சமயம், இறைவன், அவன் நிகழ்த்தக்கூடிய திருவிளையாடல்கள், அவருடைய அளப்பரிதான கருணை, அவருடைய பராக்கிரமம், இதெல்லாம் பற்றிய தெளிவு. இறைவன் மிக பெரியவன் பெரியவன் சொல்லிக்கொண்டே இருந்தா மட்டும் போதுமா? அவன் தான் நட்ட வீரட்டங்களையும் செய்தவர். 23 மோட்சம் கொடுத்தார். இவருக்கெல்லாம் இதை செய்தார், அவர்களுக்கெல்லாம் அப்படி பண்ணினார். உலகை ஒரு புள்ளியிலே இயக்கக்கூடியவர். அலங்கார பிறத்தை பெருமான் தான் பருகினார். இதெல்லாம் நமக்கு புராணங்களிலே சொல்லி இந்த கதைகளின் மூலமாக முதல்ல இதெல்லாம் நமக்கு தாபனம் பண்ணி கொடுத்தால்தான் அடுத்து மேலே நாம அடுத்த நிலைக்கே போக முடியும். இல்லைன்னா பாதி வழியில் சந்தேகம் வந்துருமே. அப்பதானே நம்ம இன்னொரு இடத்துக்கு ஏன் போகக்கூடாது? வியாழக்கிழமை ஒரு இடத்துக்கு போய் 12 நாள் இதை செஞ்சுட்டு வந்தோம்னா இது நடந்துடும், வெள்ளிக்கிழமையில போனால் இது நடக்கும், ஞாயிற்றுக்கிழமையில போனால் அது நடக்கும். இந்த மதத்துக்குள்ளேயே வெவ்வேறு பிரிவுகள், இதையும் தாண்டி இன்னும் இப்படியே போய்கொண்டே இருக்கு இல்லையா? அந்த நிலையெல்லாம் மாறி தெளிவு பெற்று வரும் நிலைக்கு இது வந்தால்தான். அதுக்குத்தான் இந்த புராணங்களை எல்லாம் முதல்ல கேட்டு அதற்கடுத்ததுன்னு அதை படியிலே ஏறி ஏறி மேலே சொல்லி அந்த படிக்கு சிவஞான போதம் முப்பொருளின் உண்மையை, இயல்பை இதற்கு மேலே சொல்லுவதற்கு இல்லாதபடிக்கு சொன்னார். அது சிவஞான போதம். அதன் பிறகு சிவஞான சித்தியார். இது சிவஞான போதத்தை முதல் நூலாக கொண்டே செய்யப்பட்டது. சிவஞான போதத்தான் சித்தியாருக்கு முதல் நூல்னு எடுத்துக்கிறோம். அப்படியாக பேசப்பட்டது. கீழே சொன்னபடிக்கு மெய்கண்டதேவருடைய நற்சீடராக விளங்கிய அருணந்தி சிவாச்சாரியார் அவர் பாடி கொடுத்த நூல் சிவஞான சித்தியார். இது ரொம்ப விரிவாக சொல்லிக்கொண்டே போகும். சிவஞான போதத்திலே மற்றைய மதங்களை பற்றிய கண்டனங்கள் சித்தியார்ல நிறைய இருக்கும். அதனால்தான் சிவஞான சித்தியாரை 2ஆக பிரித்து சொல்லியிருக்கார். சுபக்கம், பரபக்கம்னு பிரிச்சுக்கணும். பரபக்கத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். மற்றது என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய குறைகளை தெரிந்து கொண்டால்தான் அது குறித்து நம்ம பார்வை என்னங்கிறத பத்திய தெளிவு. சமய கல்வின்னு வந்துட்டதுன்னா இப்ப நாமமே மேலே 6 வகை சமயங்கள்லாம் வாசிப்பீங்க. வெவ்வேறு சித்தாந்தங்கள்லாம் என்ன சொல்லுது, வைணவன் என்ன சொல்லுகிறார்கள், இது என்ன சொல்லியிருக்குன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போம். இல்லை அவர்களும் வேதத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். அப்ப அவர்கள் சொன்னது சரிதானேன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது இல்லையா? அதனாலே எல்லா சமயங்களையும் நாம் வாசித்துக் கொள்ளுகிறோம். அதுல என்னென்ன குறைகள் இருக்கு, அதுல சொல்லி இருப்பதிலே என்ன பிழைகள் இருக்கு, இதையெல்லாம் தெரிந்த பிறகு இதற்கு இப்படித்தான் அதை நாம் கொள்ளுவது. அந்த விதத்தில் சிவஞான சித்தியார் சிவத்துக்கு மேல் தெய்வம் இல்லை, சித்திக்கு மேல் நூல் இல்லைன்னு சொல்லுவாங்க. சிவஞான போதத்திலே கை வைப்பதற்கே முன்பாக சிவஞான சித்தியாரை நல்ல நுணுகி வாசிச்சுட்டோம்னா மற்றைய சமயங்களை பற்றிய தெளிவு இதிலே பிறக்கும். நான் கீழே சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு நூலிலும் ஒரு தலைப்பு சிறப்பு பெற்று விளங்கும். அந்த மாதிரி உதாரணத்திற்கு இப்ப நீங்க இது உண்மை விளக்கம் ஆயிடுச்சு இல்லையா? உண்மை விளக்கம் ஆயிடுச்சு. அதுலயும் இதே முப்பொருள் உண்மைதான். பரம்பொருள் என்ன, தத்துவங்கள் என்னென்ன, இதைத்தான் சொல்லிக்கிட்டு போவார். நான் யார், நீ யார், இதெல்லாம் விடையெல்லாம் வரும். ஆனா மற்றைய நூல்கள்ல சொன்னதை விட இதுல விசேஷமாக சொன்ன ஒரு பகுதி எதுன்னா நடராஜ தத்துவத்தை ரொம்ப மெனக்கெட்டு நிறைய பாடல்களால விளக்கியிருப்பார். ஒவ்வொரு லட்சணமும் எதை குறிக்கிறது, சுவாமி திருவுருவிலே நடராஜ திருவுருக்கு ஏன் நாம் இந்த சிறப்பை கொடுக்கிறோம், இதையெல்லாம் அதிகமாக இதிலே சொல்லியிருப்பார். எதுல?
பஞ்சாட்சரத்தை பற்றியும் திருவுருவிலேயே ஒவ்வொரு எழுத்து எப்படி பொதிந்திருக்கு, 5 கிருத்தியங்களை எது காட்டுது, பஞ்சபூதங்களாக எதை கொள்ளு, இப்படியெல்லாம் ஒவ்வொன்றாக சுவாமி சொல்லிக்கொண்டே போவார். அப்போ அதுல தான் இது நிறைய பேசப்படும். மற்ற நூல்களை விட நடராஜ வடிவத்தினுடைய தாத்பரியம் இதில் உண்மை விளக்கத்துல நிறைய சொல்லியிருப்பாங்க. அந்தபடிக்கு சிவஞான சித்தியார் என்ற நூல் சிவஞானம் என்ற சொல் பரஞானத்தை சொல்லி இறைவனுடைய இயல்பை சித்தி செய்து கொடுப்பது, ஏற்படுத்தி கொடுத்தோம். அது சித்தியார். சித்திக்கிறது அப்படின்னா நிகழ்ந்தது, இது நிகழ்த்தியே கொடுத்தோம். சிவஞானத்தை நமக்கு நிகழ்த்தியே கொடுத்து விடும் என்பதால் இதற்கு சிவஞான சித்தியார் என்பது பெயர்.